ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிஇ பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ரைட் டு எஜுகேஷன் 2025. அதாவது நம்ம மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளிகளில் வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னா, இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைட் டு எஜுகேஷனில் மூலமாக நம்ம ஒரு குழந்தைகளை சேர்த்துறோம் அப்படின்னா, மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் நம்ம வந்து வெறும் வந்து அந்த புக் ஃபீஸ் இது மட்டும் கட்டினா போதும். நமக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து சுத்தமாகவே வந்து வராது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2025க்கு உண்டான அப்ளிகேஷன் சமீபமாக ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம வீட்டோட அட்ரஸ் வந்து அந்த ஸ்கூல்லேருந்து 2 கிலோமீட்டருக்கு உள்ளே வந்து இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து அதுக்கு வெளியில் இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறப்ப வந்து மேப்பில் நம்ம ஸ்கூலை வந்து சூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அப்போ வந்து நமக்கு இது கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அடுத்து வந்து இன்கம்மு. ஸோ ஒரு நபரோட பெற்றோரோட வருட இன்கம் வந்து 2,00,000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கணும். ஸோ 2,00,000 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா இதை வந்து அவைல் பண்ண முடியாது. அடுத்தது வந்து ஒன்று எல்கேஜி சேர்த்தலாம், இல்லை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்தலாம். யூகேஜியோ இல்லை வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டோ இந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்த முடியாது. ஒன்று எல்கேஜியில் சேர்த்தணும், இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்த்தணும். அதுவும் வந்து எல்கேஜி தான் வந்து மேக்ஸிமம் சேர்த்துறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு வந்து எந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு தான் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து சேர்த்தலாம். அதாவது எல்கேஜி யூகேஜி இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து சேர்த்தலாம். இல்லை அப்படின்னா இந்த எல்கேஜியில் ஃபில் ஆகாத சீட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா மினிமமாக வந்து சேர்த்த முடியும். மேக்ஸிமம் வந்து எல்கேஜியில் தான் சேர்த்தணும். இப்போது இதோட ஏஜ் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/8/21 31/7/22 இதுக்கு இடைப்பட்ட நாள்களில் பிறந்த குழந்தைகள் வந்து எல்கேஜிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இதுவே வந்து 1/8/19 31/7/20 இதுக்குள்ளே பிறந்த குழந்தைகள் வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஏஜ் எலிஜிபிலிட்டி. அடுத்தது அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே வந்து ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ நம்மளோட விவரங்கள் அது போக வந்து டாக்குமெண்ட்லாம் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது வரும். இது எப்போ வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா 22/4/2025 வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இது வந்து 20/5/2025 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவ் டேட்டு தான். ஸோ இந்த டேட் வந்து இன்னும் கன்ஃபார்மாக அஃபீஷியல் பேஜில் கொடுக்கல. பட் டென்டேட்டிவாக இந்த டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து டாக்குமெண்ட் நீடட். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா, ஃபோட்டோ வந்து தேவைப்படும். ஃபோட்டோ வந்து குழந்தையோட ஃபோட்டோ தேவைப்படும். அடுத்தது குழந்தையோட ஆதார் வந்து தேவைப்படும். இல்லை அப்படின்னா நம்ம ரேஷன் கார்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரேஷன் கார்டு வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்காக நமக்கு வேணும். அடுத்தது வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு. இது வந்து அந்த பேரண்ட்ஸோடது ஃபாதரோ இல்லை வந்து குடும்ப வருமானமோ போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பர்த் சர்டிஃபிகேட். ஸோ குழந்தையோட ஏஜுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட். ஸோ இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது மூலமாக நம்மளால் இந்த ஆர்டிஐ வந்து அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ ஆர்டியில் மினிமம் சீட்ஸ் தான் இருக்கும். அதில் வந்து இப்போது ஒரு ஸ்கூலில் வந்து 10 சீட் இருக்குது அப்படின்னா 10க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அதில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா குலுக்கல் முறையை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ குலுக்கல் முறையில் யார் வந்து அவங்களுக்கு கிடைக்குதோ அவங்க வந்து இதில் வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ அந்த குலுக்கலில் வந்து யாராவது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு சில ஸ்கூலில் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி குற்றச்சாட்டு எழுதுகிற பட்சத்தில் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து நம்ம வந்து புகார் அளிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.